சுனாமி ஏற்பட்ட போது மிகப்பெரிய அளவு மக்கள் இறந்தார்கள். சில குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பிணத்தின் மீது சிலர் பணம் உழைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுலாம் வந்தது. கெல்பிங் அம்பாந்தோட்டை எல்லாம் உருவாக்கப்பட்டது. பிறகு வழக்கெல்லாம் நீதிமன்றங்களுக்கு செய்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது உண்மை. அதன் பிறகு அரசியல் ரீதியாக எல்லாம் மாற்றம் ஏற்பட்டது. அதே மாதிரி ஈஸ்டர் சண்டே தாக்குதலின் பின்னர் ஜனாதிபதியும் பிரதமரும் செயற்பட்ட விதம் அவர்கள் ஒரு சிறு குழந்தைகள் போல சண்டை பிடித்தது. அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் இருவரும் தோல்வி அடைந்தது. அதே மாதிரி கொரோனா வந்த காலத்தில் அந்த ஜனாதிபதி செயற்பட்ட விதம் மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அவரும் பதவியை இடைநடுவில் வரலாற்றில் முதல் தடவை ஜனாதிபதி பதவியை விட்டு செல்ல வேண்டி ஏற்பட்டது. ஆகவே ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட போது இலங்கையோட வரலாறு என்னன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் அந்த ஜனாதிபதி செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது முதலாவதாக எல்லோரும் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை மனமோந்து பாராட்டுகிறார்கள், இந்த ஜனாதிபதியின் செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது என்று. ஆகவே அவருக்கு ஒரு 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 அமைச்சர் குழாம் பெரிய அளவில் இல்லை, ஒரு சிலர் தவிர. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் தவிர பெரிய குழாம் இல்லை என்றது ஒரு குறைபாடு என்றது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தனியாக நின்று சில விடயங்களை கையாளுகிறார், கடினமாக உழைக்கிறார். அவர் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு வரவில்லை. அவர் ஒட்டுமொத்த இலங்கை ரீபில்டிங் ஸ்ரீலங்காண்டு ஒட்டுமொத்த இலங்கையும் கட்டிய ஒரு மாவட்டத்தை பற்றி யோசிக்காமல் ஒட்டுமொத்த இலங்கையும் கட்டியெழுப்ப யோசிக்கிறார். ஆகவே வெளிநாடு உதவி செய்கின்றன தனிநபர்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியும், வரலாற்றில் இலங்கை புலம்பெயர்ந்தவர்கள் தமிழர்கள் தாங்க முன்வந்து உதவி செய்வதாகவும் தகவல்கள் வருகின்றன. அந்த பணம் தான் இந்த ஒரு பில்லியன் டாலருக்குள்ளே எல்லாட்ட பணமும் இருக்கின்றது. ஆக இதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கல்ல. கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் எப்பொழுதெல்லாம் நாடு அனர்த்தத்தை எதிர்கொண்டதோ அப்போதைய அரசாங்கத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டது உண்மை. அதை இந்த ஜனாதிபதி மாற்றி இருக்கின்றார் என்ற செய்தி பரவலாக வெளிப்படையாக தென்னிலங்கையில் நாடு முழுவதும் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது எனக்கு.